வணக்கம். இது மென்டல் எபிலிட்டியில் திசைகள் சார்ந்த கணக்கு. திசைகள் கணக்கு அப்படின்னு வந்த உடனே என்ன போடணும்னா, இப்படி டைரக்ஷன் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடியே வீடியோ பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் சொல்லியிருப்பேன். மேற்கு கிழக்குங்கிறத என்னது பேகி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே வந்து வடக்கும் தெற்கும் போடணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்படி போட்டுக்கோங்க. போட்டால் எப்படி சுற்றும்? இங்கேருந்து இப்படி போனால் கிளாக் வைஸ் என்ன, எதிர் திசை இது கடிகார திசை. எதிர் திசைன்னு சொல்லிட்டேன்னா இப்படி சுற்றணும். சரியா? அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து திரும்ப வரேன். கடிகார திசையில் 45 டிகிரி. இவர் வந்து 45 டிகிரின்னு போட்ட உடனே இந்த கிராஸ்லேயும் போட்டிருக்கோங்க. இது வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில வந்தால் வடகிழக்கு, கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில வந்தால் தென்கிழக்கு, தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில வந்தால் தென்மேற்கு, மேற்குக்கும் வடக்குக்கும் இருந்தால் வடமேற்கு. அப்புறம் கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகிறார். எங்கே நோக்கி இருக்காங்க? முதல்ல கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறார். கிழக்கு திசைன்னா இங்கே நோக்கி நிற்கிறாங்க. இப்போ கடிகார திசையில் எங்கே திரும்புகிறாங்க? 45 டிகிரி. இந்த கோணம் இது வந்து அமைக்கும் கோணம் நம்மளுக்கு வந்து 90 டிகிரி. இவ்வளோ அமைக்கும் கோணம் 90 டிகிரி. இதில் பாதி எவ்வளவு? 45 டிகிரி. இப்போ இங்கே இருக்கார். அப்போது இதுவும் இந்த டைரக்ஷனும் சேர்ந்துச்சுன்னா 90 டிகிரி. சரியா? இவ்வளவும் சேர்ந்துச்சுன்னா 90 டிகிரி. இந்த பாதி வந்து 45 டிகிரி. சரியா? இப்போ 45 டிகிரி திரும்புகிறாருன்னா இப்போ இங்கேருந்து எவ்வளோ வந்திருக்காரு? 45 இங்கே வந்திருக்காரு. சரியா? அடுத்தது மீண்டும் அதே கடிகார திசையில் 180 டிகிரி. 180ன்னு சொல்லும்போது இதிலிருந்து இப்படி கிராஸில் வந்தாலே, ஒரு கோடு இவ்வளோ கிராஸில் வந்தாலே எவ்வளோ? 180 டிகிரி வந்துடும். என்னென்னா இது 45, இதிலிருந்து இது வந்து 90, இதுவும் 45. சரியா? அப்போ இங்கே ஒரு 45, இங்கே ஒரு 45, 90 ஆகிடுமா கூட்டினா? அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு 90, அப்போ எவ்வளோ வருது? 90 180 டிகிரி திரும்பிட்டார். பின்னர் கடிகார எதிர் திசையில், எதிர் திசைன்னு சொல்லும் போதே சொல்லிட்டேன், இங்கேருந்து இப்படி போகணும், திரும்ப இங்கேருந்து இப்படி வாங்க, இந்த பக்கம் வரணும். திசையில் 270 டிகிரி. அப்போது இங்கேருந்து இது வந்து இங்கே வரைக்கும் 180 டிகிரி. 180ஓட எத்தனையை கூட்டுனா 270 வரும்? 90 கூட்டணும். சரியா? அப்போ இது 45, இந்த 45. சரியா? அப்போ 90 டிகிரி இங்கே வருது. அப்போ எந்த திசையில் எங்கே நிற்கிறாரு? வடகிழக்கில் நிற்கிறாரு. சரியா? இப்போ அவர் நோக்கும் திசை வடகிழக்கு. புரியுதா? இதை திரும்பவும் பார்த்துக்கோங்க. இது நன்றி.